بسم الله الرحمن الرحيم هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا إنا هديناه السبيل إما شاكرا وإما كفورا. அத்தியாயம் அத்தஹர் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 31. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். மனிதன் மீது அவன் குறிப்பிடத்தக்கதொரு பொருளாகவே இல்லாதிருந்த ஒரு நீண்ட காலகட்டம் செல்லவில்லையா? நாம் மனிதனை கலக்கப்பட்ட ஓர் இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம். நாம் அவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக. மேலும் இந்த நோக்கத்திற்காக நாம் அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். நாம் அவனுக்கு வழிகாட்டினோம். இனி அவன் நன்றியுள்ளவனாகவும் இருக்கலாம், அல்லது நன்றி கொன்றவனாகவும் இருக்கலாம். إِنَّا أَعْتَدْنَا لِلْكَافِرِينَ سَلَاسِلَ وَأَغْلَالًا وَسَعِيرًا. நன்றி கொள்பவர்களுக்கு சின்னமாக நாம் சங்கிலிகளையும் விலங்குகளையும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பையும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா عَيْنًا يَشْرَبُ بِهَا عِبَادُ اللَّهِ يُفَجِّرُونَهَا تَفْجِيرًا يُوفُونَ بِالنَّذْرِ وَيَخَافُونَ يَوْمًا كَانَ شَرُّهُ مُسْتَطِيرًا وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا إِنَّا نَخَافُ مِن رَّبِّنَا يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيرًا فَوَقَاهُمُ اللَّهُ شَرَّ ذَلِكَ الْيَوْمِ وَلَقَّاهُمْ نَضْرَةً وَسُرُورًا وَجَزَاهُمْ بِمَا صَبَرُوا جَنَّةً وَحَرِيرًا. நன்மக்கள் சுவனத்தில் கிண்ணங்களிலிருந்து கற்பூரம் கலந்திருக்கும் மது அருந்துவார்கள். அது ஓடிக்கொண்டிருக்கும் ஊற்றின் நீராகும். இதன் நீரை கலந்தே அல்லாஹுவின் அடியார்கள் மது அருந்துவார்கள். மேலும் தாம் விரும்பும் இடங்களுக்கு அந்த ஊற்றின் கிளைகளை எளிதாக ஏற்படுத்திக் கொள்வார்கள். இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், இந்த உலகத்தில் நேர்ச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டும் அனைத்து திசைகளிலும் துன்பங்கள் பரவக்கூடிய அந்த மறுமை நாளினை குறித்து அஞ்சிக் கொண்டும் இருப்பார்கள். மேலும் அல்லாஹுவின் மீதுள்ள அன்பினால் வறியவருக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் உணவளிக்கின்றார்கள்.
மேலும் அவர்களிடம் கூறுகின்றார்கள், நாங்கள் அல்லாஹுக்காகவே உங்களுக்கு உணவளிக்கின்றோம். நாங்கள் உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை. நீண்ட கடும் துன்பத்திற்குரிய ஒரு நாளின் வேதனையை குறித்துதான் எங்கள் இறைவனிடம் நாங்கள் அஞ்சுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை அந்நாளின் தீங்கிலிருந்து காப்பாற்றிக் கொள்வான். அவர்களுக்கு பொலிவையும் மகிழ்வையும் அளிப்பான். மேலும் அவர்களின் பொறுமைக்கு பகரமாக சுவனத்தையும் பட்டாடையையும் அவர்களுக்கு வழங்குவான். متكئين فيها على الأرائك لا يرون فيها شمسا ولا زمهريرا ودانية عليهم ظلالها وذللت قطوفها تذليلا ويطاف عليهم بآنية من فضة وأكواب كانت قوارير من فضة قدروها تقديرا ويسقون فيها كأسا كان مزاجها زنجبيلا عينا فيها تسمى سلسبيلا. அங்கு அவர்கள் உயர்ந்த கட்டில்களில் தலையணைகள் வைத்து சாய்ந்திருப்பார்கள். வெயிலின் வெப்பமோ கடும் குளிரோ அங்கு அவர்களை துன்புறுத்தாது. சுவனத்தின் நிழல்கள் அவர்களின் மீது தாழ்ந்திருக்கும். மேலும் அதன் கனிகள் எப்போதும் அவர்கள் விரும்பியபடி பறித்துக் கொள்ளும் அளவில் அவர்களின் அருகில் இருக்கும். வெள்ளி பாத்திரங்களும் கண்ணாடி குவளைகளும் அவர்களுக்கு முன்னிலையில் சுற்றி சுற்றி வருமாறு செய்யப்பட்டிருக்கும். அந்த கண்ணாடிகளும் வெள்ளி வகையைச் சேர்ந்ததாக இருக்கும். அவற்றை சுவனத்தின் ஊழியர்கள் சரியான அளவில் நிரப்பியிருப்பார்கள். அந்த கிண்ணங்களில் இருந்து இஞ்சி சுவை கலந்திருக்கும் பானங்கள் அவர்களுக்கு அங்கு குடிப்பதற்கு வழங்கப்படும். அது சுவனத்தில் உள்ள ஒரு நீரூற்றாகும். அதன் பெயர் சல்சபீல் என்பதாகும். وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَّنثُورًا وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا عَالِيَهُمْ ثِيَابُ سُندُسٍ خُضْرٌ وَإِسْتَبْرَقٌ وَحُلُّوا أَسَاوِرَ مِن فِضَّةٍ وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا إِنَّ هَذَا كَانَ لَكُمْ جَزَاءً وَكَانَ سَعْيُكُمْ مَشْكُورًا. மாறாத இளமையுடைய சிறுவர்கள் அவர்களுக்கு ஊழியம் புரிவதற்காக சுற்றித் திரிந்து கொண்டே இருப்பார்கள். நீர் அவர்களை பார்த்தால் செழித்து கிடக்கும் முத்துக்கள் என்று எண்ணுவீர். அங்கு நீர் எந்த பக்கம் நோக்கினாலும் அருக்குடைகள் நிறைந்திருப்பதையும் மாபெரும் பேரரசுக்கான அத்தனை சாதனங்களையும் காண்பீர். மென்மையான மற்றும் கனமான பச்சை நிற பட்டாடைகள் அவர்களின் மீதிருக்கும். மேலும் அவர்களுக்கு வெள்ளிக்காப்புகள் அணிவிக்கப்படும். அவர்களின் அதிபதி
அவர்களுக்கு தூய்மை மிக்க பானத்தை புகட்டுவான். சின்னமாக இதுதான் உங்களுக்குரிய கூலி, உங்களுடைய உழைப்பு மதிப்புக்குரியதாக ஆகிவிட்டிருக்கிறது. إِنَّا نَحْنُ نَزَّلْنَا عَلَيْكَ الْقُرْآنَ تَنزِيلًا فَاصْبِرْ لِحُكْمِ رَبِّكَ وَلَا تُطِعْ مِنْهُمْ آثِمًا أَوْ كَفُورًا وَاذْكُرِ اسْمَ رَبِّكَ بُكْرَةً وَأَصِيلًا وَمِنَ اللَّيْلِ فَاسْجُدْ لَهُ وَسَبِّحْهُ لَيْلًا طَوِيلًا إِنَّ هَؤُلَاءِ يُحِبُّونَ الْعَاجِلَةَ وَيَذَرُونَ وَرَاءَهُمْ يَوْمًا ثَقِيلًا نَحْنُ خَلَقْنَاهُمْ وَشَدَدْنَا أَسْرَهُمْ وَإِذَا شِئْنَا بَدَّلْنَا أَمْثَالَهُمْ تَبْدِيلًا إِنَّ هَذِهِ تَذْكِرَةٌ فَمَنْ شَاءَ اتَّخَذَ إِلَى رَبِّهِ سَبِيلًا وَمَا تَشَاءُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ إِنَّ اللَّهَ كَانَ عَلِيمًا حَكِيمًا يُدْخِلُ مَن يَشَاءُ فِي رَحْمَتِهِ وَالظَّالِمِينَ أَعَدَّ لَهُمْ عَذَابًا أَلِيمًا. நபியே, நாம் தாம் உம்மீது இந்த குர்ஆனை சிறிது சிறிதாக இறக்கி இருக்கின்றோம். எனவே நீர் அதிபதியின் கட்டளைப்படி பொறுமையை மேற்கொள்ளும். இவர்களில் தீய செயல் செய்பவனுக்கோ சத்தியத்தை நிராகரிப்பவனுக்கோ இணங்கி போகாதீர். அதிபதியின் பெயரை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறும். மேலும் இரவிலும் அவனது திருமுன் சஜிதா செய்யும். மேலும் இரவின் நீண்ட நேரங்களில் அவனை துதித்துக் கொண்டிரும். இவர்கள் உடனடியாக கிடைக்கக்கூடியதை, இம்மையை நேசிக்கிறார்கள். ஆனால் பிறகு வரவிருக்கும் கடினமான நாளினை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். நாமே இவர்களை படைத்தோம், இவர்களுடைய எலும்பு மூட்டுகளை உறுதிப்படுத்தினோம். நாம் நாடினால் இவர்களின் வடிவங்களை மாற்றி அமைத்து விடுவோம். இது ஒரு நல்லுரையாகும். இனி விருப்பமுள்ளவர் தன்னுடைய அதிபதியின் பக்கம் செல்லும் வழியை மேற்கொள்ளட்டும். மேலும் நீங்கள் விரும்புவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை, அல்லாஹ் நாடினால் அன்றி. சின்னமாக அல்லாஹ் பேரறிவாளனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். தான் நாடுவோரை தனது கருணையில் நுழையச் செய்கின்றான். மேலும் கொடுமைக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றான்.